சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே, இந்த நிகழ்ச்சிக்குள் நுழையும் முன்பு வழக்கம் போல் திருமயிலையிலே எழுந்தருளி அருள் பாலிக்கும் கற்பகத்தம்மையை வணங்குவோமா? வெகு தொலைவில் சென்றவள் விரலருகில் நிற்கிறாய், வேறென்ன நான் கேட்பது. வெகு தொலைவில் சென்றவள் விரலருகில் நிற்கிறாய், வேறென்ன நான் கேட்பது. தகுதியில்லாத என்னை சந்நிதியில் சேர்ப்பித்த கருணையோ நீ செய்தது. மிக இளைய காலமும் மீண்டது, மனம் உன் முன் மின்னலின் யாழானது. மிக இளைய காலமும் மீண்டது, மனம் உன் முன் மின்னலின் யாழானது. நகை செய்தபடி நீயும் நாடாளும் தெருவிலே நாளெல்லாம் கால் சென்றது. இந்த மாட வீதியை சுத்தி வரதே ஒரு சந்தோஷம் ஐயா. நகை செய்தபடி நீயும் நாடாளும் தெருவிலே நாளெல்லாம் கால் சென்றது. மிகையின்றி சொல்லவா, மிச்சமில்லாமல் என்னை மிஞ்ச வைத்தாயன் தாயே. அகமெங்கும் சுகமான தமிழ் கொண்டு நான் பாட தலையாட்டு மயிலை உமையே. மிகையின்றி சொல்லவா, மிச்சமில்லாமல் என்னை மிஞ்ச வைத்தாயன் தாயே. அகமெங்கும் சுகமான தமிழ் கொண்டு நான் பாட தலையாட்டு மயிலை உமையே என்று கற்பகாம்பாளை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் நுழைகிறோம். போன முறை சந்தித்த போது கர்மமா பக்தியா என்று ஒரு கேள்வி. இந்த முறை மனிதனா இறைவனா என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறோம். இது என்ன போற போக்கில் பார்த்தா பழைய KS கோபாலகிருஷ்ணன் திரைப்படங்கள் மாதிரி போயிட்டே இருக்கேன்னு நினைக்காதீங்க. போன முறை வந்தது பட்டிமன்றம், இந்த முறை பட்டிமன்றமே கிடையாது. நம்முடைய முடிவு தான். மனிதனா இறைவனா என்ற கேள்வி இல்லை, இங்க திகைப்பு, வியப்பு. பெரியவரைத்தான் சொல்லுகிறேன், மனிதனா இறைவனா, எப்படி எந்த முடிவுக்கு வருவீர்கள்? மனித வடிவில் இறைவன், இறைவன் கொண்ட மனித வடிவம், இப்படி பலவிதமாக சொல்லிக் கொள்ளலாம். அதுக்கு பதில் கிடையாது, அது பட்டிமன்றம் ஆகாது. அதனால் சொல்ல வருகிறேன், மனிதனா இறைவனா. பெரியவர் ஆந்திர பிரதேசத்து, இது 1970s ஒரு நிகழ்ச்சி. துங்கபத்ரா நதிக்கரையில் கர்னூலுக்கு அருகாமையில் ஒரு இடத்துல பெரிய மரத்தினுடைய அடியில் உட்கார்ந்துருக்காரு. எப்படி இருக்கும் அந்த வட்ட விருக்ஷ பஹா கனதாட்டு அப்படின்னு மராட்டியில் பாடுவாங்க. இந்த வட்ட விருக்ஷ வடால மரத்தின் கீழ் தத்தன் அப்படி உட்கார்ந்துருக்காரு அப்படின்ட்டு. சுவாமி சாத்தாட்டு அக்கல்ல கோட்டாத்து சத்ர சாயாத்தி நரசிம்ம சரஸ்வதி ஔதும்பரி விலசத்தி. அத்தி மரத்தடியில் உட்கார்ந்துருக்கிறார். ருத்ராட்ச மாலகிகள கந்த சாட்டில மஸ்தகி முக்குಟ ரத்னே ஜಟಿತ ಸುವರ್ಣಮಯ ಕಾಂತಿ ತೇ ಸಿಂಹಾಸನಿಸಿ ದತ್ತ ಪ್ರಭು ವಿಲಸತಿ. தே சிம்ஹாசனி ஸ்ரீ தத்த பிரபு விலசத்தி என்று பக்தராஜ் மகாராஜ் மராத்தியிலே பாடுவார். தன்னுடைய குருநாதர் தத்தராகவே அமர்ந்திருக்கிறார் என்று. அப்படி ஒரு மரத்தடியிலே அமர்ந்து கொண்டு தரிசனம் கொடுத்து கொண்டிருக்கிறார் மகா பெரியவர். அப்ப யார் வருகிறார்கள்? அங்கே பிரம்மஸ்ரீ சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர், அவருடைய பூர்வாசிரம குமாரர் அவர் வருகிறார். இப்போ இன்றைய தலைமுறைக்கு சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் செய்த தொண்டு தெரியுமா என்பது நமக்கு தெரியவில்லை. நாத்திகம் தலைவிரித்து, அதுவும் நாகரிகமற்ற நாத்திகம் என்ற பெயரிலே இங்கு தலைவிரித்து ஆடிய நாகரிகமற்ற தன்மை உச்சத்தில் இருந்தபோது 2 பேர் தான் தமிழ்நாட்டிலே அதை மிகவும் தீவிரமாகவும் தைரியமாகவும் கண்ணியமாகவும் ஆடம்பரமோ ஆர்ப்பாட்டமோ இல்லாமல் எதிர்த்தார்கள். எப்படி எதிர்த்தார்கள்? ஒரு நெகட்டிவுக்கு பதிலடி நெகட்டிவ் கிடையாது, பாசிட்டிவ் தான். அவர்கள் தூற்றிக்கொண்டே இருக்க இவர்கள் இறைவனை ஏற்றிக்கொண்டே இருந்தார்கள், இறைவனுடைய புகழை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அந்த இருவர் யார் தெரியுமா? ஒன்று 64வது நாயன்மாராக கருதப்பட வேண்டிய திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள், இன்னொன்று பிரம்மஸ்ரீ சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் அவர்கள். சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதருடைய மறைவுக்கு பிறகு கிருபானந்த வாரியார் ஒரு பேச்சில சொல்லுகிறார், அனந்தராம தீட்சிதர் போயிட்டார், உலகம் தேஞ்சு போச்சு அப்படிங்கிறார். கண் உருகி சொல்கிறார். ஒரு மகான் இன்னொரு மகானை பற்றி சொல்லும் பொழுது நமக்கு எப்படி இருக்கு மனதுக்கு? ஒரு முறை ராஜாஜி அவர்கள் கதையெல்லாம் எழுதி முடிச்சாச்சு, சக்கரவர்த்தி திருமகன் ராமாயணம்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிந்த பிறகு பெரியவரை பார்க்க வருகிறார். அவர்கிட்ட
எனக்கு மனம் வந்து ஒரு மாதிரி வெறுமையாக இருக்குது அப்படின் பொழுது இவர் என்ன சொல்கிறார் தெரியுமா பெரியவர்? அதோ வீனஸ் காலனியில் நவசுஜால செங்காலிபுரம் அனந்தராம் தீட்சிதர் ராமாயணம் சொல்லிட்டு இருக்கார், போய் கேளு, உட்காந்து கேளு அப்படிங்கிறாராம். இவருக்கு ஆச்சரியம். இப்போதானே நான் வந்து அவர் சொல்லிட்டார் நேரடியாக, இப்போதானே நான் சக்கரவர்த்தி திருமகன் ராமாயணம் எழுதி முடிச்சேன், இருக்கட்டும் இப்போ கேளு அப்படின்னாராம். அப்புறம் இவர் சொன்னார்ன்றதுக்காக அவர் போய் கேட்டு 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 ஒன்று வந்து அவருக்கு மன நிம்மதி கிடைத்தது. இன்னொன்று, அவர் எழுதும்போது அவருக்கு இல்லாத தெளிவு இதை கேட்கும் போது ஏற்பட்டது. புண்ணிய சிரவண கீர்த்தனம். அதான் அந்த ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்கும் பொழுது ஏற்படுகின்ற அனுபவம் அலாதியான அனுபவம். அதுவும் கேட்பவருடைய மனத்திற்குள்ளே புகுந்து கிளர்ச்சிகளை அடக்கி தெளிவு தரக்கூடிய வல்லமை சேங்காலிபுரம் அனந்தராம் தீட்சிதருடைய வாக்கிலே இருந்தது. என்னுடைய தந்தைக்கு நண்பர் வீட்டுக்கு வந்திருக்கிறார். நான் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது அவருடைய கதை சொல்வதற்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டு பீஷ்ம ஸ்துதி பிரகலாத ஸ்துதி எல்லாம் சொன்ன அந்த பொன்னான நாட்கள் எனக்கு இப்பொழுது நினைவுக்கு வருகின்றன. ரொம்ப அருமையாக அவர் எடுத்து சொல்வார். அப்பேற்பட்டவருடைய மகன் அங்கே வந்திருக்கிறாராம், பெரியவரை காண்பதற்காக அங்கே வந்திருக்கிறார் என்று சொல்வார். அப்போ இந்த பூஜையெல்லாம் பற்றி விசாரிச்சு பெரியவர் கேட்கிறார், ஏன்னா அவன் தகப்பனாருடைய ரெக்கார்டிங் எல்லாம் பத்திரமா வச்சிருக்கானா கேளு அப்படிங்கிற. நேரடியாக கேட்க மாட்டார்ல, கேட்கிறார். செங்காலிபுரம் அனந்தராம் தீட்சிதர் அவருடைய உபன்யாசங்களுடைய ரெக்கார்டிங் இருக்கான்னு கேட்கிறார். உடனே இவர் வந்து இந்த குமாரரே பதில் சொல்றாருல, கிடைச்ச பகுதிகளை வச்சிருக்கோம் அப்படின்னார். இங்கே எடுத்துன்னு வந்திருக்கானா கேளு அப்படிங்கிறார். எடுத்துன்னு வந்திருக்கேன் அப்படிங்கிறார். சரி, இங்கே போட முடியுமா, கேட்டு பார்க்கலாமா அப்படிங்கிறார். அப்போது யார்கிட்டையும் அங்கே டேப் ரெக்கார்டர் இல்லை, இவர் டேப்பை மட்டும் எடுத்துன்னு வந்திருக்கார். ஒரு 10 நிமிஷம் தாமதமாகிறது. யார்கிட்ட இருக்கான்னு கேட்குறாரு. இல்லை, என்ன தாமசம் அப்படின்னு கேட்குறாரு பெரியவர். இல்லை, இங்கே யார்கிட்டையும் டேப் ரெக்கார்டர் இல்லை, அப்புறம் எதுக்கு டேப் எடுத்துன்னு வந்திருக்கானா அப்படின்னு கேட்குறாரு. நியாயமான கேள்வி தானே. டேப்பை எடுத்துன்னு வரும்போதே டேப் ரெக்கார்டர் எடுத்துன்னு வந்திருக்கணுமோ இல்லையோ, அங்கே யார்கிட்டையும் இல்லை. அப்புறம் மல்ல அவர் சொல்கிறார், இல்லை நாங்கள் வந்திருக்கிற காரில் வந்து ரெக்கார்டர் இருக்குது, அதில் போட்டு கேட்கலாம், அதில் இப்போ போட முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. முடியும் பெரியவா அப்படின்னு சொல்லி அவர் உட்காந்துருக்க அந்த நதிக்கரைக்கே காரை எடுத்துன்னு வர சொல்லி அவருடைய உத்தரவின் பேரில் அந்த பக்தர்கள் கை கொடுத்து தள்ளி காரெல்லாம் அப்படி தள்ளி கிட்ட கொண்டு வந்து நிற்க வச்சு, அப்புறம் அதில் டேப்பை போட்டு நதிக்கரை மணலில் வந்து இந்த ஸ்பீக்கர்லாம் ஒரு மாதிரி வச்சு வெளியில் எடுத்துக்கு அப்புறம் கேட்குறோம். பெரிய ஆச்சரியாளுக்கு அருகில் இந்த ஸ்பீக்கர் வைக்கிறார். அனந்தராம் தீட்சிதருடைய உபன்யாசம் அதில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது என்ன பண்ணுறார் பெரியவர் வந்து வஸ்திரத்துக்குள்ளே கையை மறைத்து கொண்டு ஒரு ஜபத்தில் ஈடுபட்டு கண்ணை மூடிக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்போ போட்ட அந்த டேப்பில் தீட்சிதர் என்ன சொல்லுகிறார் என்றால், மகான்களுடைய லட்சணங்களை சொல்லுகிறார். மகான்களுடைய லட்சணங்களை சொல்லிட்டு, இந்த கலிகாலத்தில் எப்படின்னா தங்களுடைய பெருமைகளை, தங்களுடைய சிறப்புகளை, மகிமைகளை வெளிக்காட்டி கொள்ளாத மகான்கள், அது வந்து சாதாரண ஜனங்கள் அவங்களை எப்படி அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதை பற்றி தீட்சிதர் சொல்லுகிறார். கலிகாலத்திலும் நிறைய மகான்கள் இருக்கிறார்கள். ஆனால் தங்களுடைய மகிமைகளை அவர்கள் வெளிக்காட்டி கொள்ளுவதில்லை. அவர்களை எப்படி அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதை பற்றி விவரித்து கூறுகிறார் தீட்சிதர். அது சொல்லிக்கொண்டே வரும் பொழுது உதாரணமாக நம்முடைய மகா பெரியவாள் என்று குறிப்பிட்டு அவரை பற்றி சொல்லுகிறாராம். அப்போ அங்க இருந்த அனைவருக்கும் எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அப்படி அற்புதமாக இருந்தது. எல்லோரும் ஆனந்த கண்ணீர் விட்டோம் என்று இந்த பதிவை திரு நாராயணன் அவர்கள் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அவருக்கு ஒரு நன்றி நாம் கூறியே ஆக வேண்டும். இப்போ மகான் கிருதியார் மனித வடிவில் வந்த இறைவன். இறைவன் என்பவன் யார் என்ன கேட்டால் மானிடத்தின் உச்சம். மானிடத்தினுடைய உச்சம்தான் கடவுளாக இருக்க முடியும். ஒரு மனிதனுடைய தேகத்தில் தான் மானுடமும் இறைவனும் ஒன்றாக கூடக்கூடிய சாத்தியம் இருக்கிறது என்று நம்முடைய சாத்திரங்களை ஆராய்ந்தாலே தெரியும். வேற எங்கும் அது சாத்தியம் இல்லை. தேவர்களுக்கு கூட அது சாத்தியம் இல்லை என்கின்ற காரணத்தால் தான் மத்தியலோகம் என்று கருதப்படுகின்ற இந்த பூமியிலே அவர்கள் பிறப்பெடுக்க வேண்டியதாக இருக்கிறது. தேவர்களுக்கு மரணம் இல்லை என்பது உபச்சாரத்துக்காக சொல்லுகின்ற வழக்கு என்று ஒரு நிகழ்ச்சியிலே நாம் பார்த்தோம். மரணம் இல்லை, ஆனால் தேவர்களுடைய நிலை முடிவான நிலை அல்ல. அதற்கப்புறம் இருக்கக்கூடிய நிலையை அவர்கள் ஏது வேண்டுமானாலும் அவர்கள் மானிட பிறவி எடுத்தாக வேண்டும் என்று நம்முடைய சாத்திரங்கள் கூறுகின்றன என்பதை பார்க்கிறோம்.
எனவே இங்கே நாம் பெரியவரை இப்பொழுது செங்காலிபுரம் அனந்தராம் தீட்சிதர் அவர்கள் அந்த டேப்பில் விளக்குகிறார். அப்போ எப்படி மனிதனா இறைவனா யார் வந்தது? பிறப்படுத்ததால் மனிதனா இறைவன் இல்லையா? மனிதனா இறைவனா யார் வந்தது? ஞானமா யோகமா அது தந்தது. என்ன வழங்கினார் அவர்? ஞானமா யோகமா அது தந்தது. புனிதமே தேகமாய் புத்தெழுந்து புவனத்தை நேசத்தில் ஆள்கின்றது. கொஞ்சம் கூட ஒரு ஸ்ருதி பிசகாத அன்பு. இதைத்தானே நம்ம அவர்கிட்ட பார்க்க முடிஞ்சது இல்லையா? யாரா இருந்தாலும் அவர் மீது பகை கொண்டு வந்தவர்கள் மீதும் நேசத்தை செலுத்தக்கூடிய அந்த நெஞ்சுறுதி, அந்த நடுவு நிலைமை, அந்த வாத்சல்யம், அந்த ஞானம் அவருக்கு இருந்தது இல்லையா? தனிமையே பிறழாமல் கூட்டத்திலே தவமென்னும் கனலாக வலம் வந்தது. பாருங்க, எப்பவும் கூட்டத்தில் தான் இருந்தார், எப்பவும் தனியாக தான் இருந்தார் இல்லையா? எப்பவும் கூட்டத்தில் இருப்பது என்பது நமக்கு துணை செய்வதற்காக. எப்பொழுதும் தனியாக தன்னுடைய தவம் கலையாமல் சற்றும் தன்னுடைய தவ நிலையிலிருந்து பிறழாமல் அவர் இருந்தார் என்றால் அது அவருடைய ஒப்பற்ற தன்மையை காட்டுகிறது. இந்த காலத்துல தவம் என்ற ஒரு சொல்லுக்கு உதாரணமாக திகழ்ந்தவர் ஒருவர் உண்டு நாம் பார்த்தோம் என்றால் அது மகா பெரியவாதான். எந்த விதமான அதுல ஐயப்பாடும் இல்லை, அதுல டிஸ்கஷனுக்கு தேவையும் இல்லை. இனி என்ன நம் வாழ்வில் நாம் செய்வது? ஈரடிகள் பற்றினோம் விதி தீர்ந்தது. பாருப்பா, மனிதனா இறைவனா யார் வந்தது? ஞானமா யோகமா அது தந்தது. புனிதமே தேகமாய் புத்தெழுந்து புவனத்தை நேசத்தில் ஆள்கின்றது. தனிமையே பிறழாமல் கூட்டத்திலே தவம் என்னும் கனலாக வலம் வந்தது. இனி என்ன இவ்வாழ்வில் நாம் செய்வது? ஈரடிகள் பற்றினோம் விதி தீர்ந்தது. ஐயா, மனிதனா இறைவனா அந்த கேள்வி எதுக்கியா? அந்த திருவடிகளை நாம் பற்றி கொண்டோம், நம்முடைய விதி முடிந்து விட்டது இல்லையா? விதி முடிந்தது, இருள் விடிந்தது, அவ்வளவுதான். நமக்கு இனிமே விடிவு காலம்தான் என்று நாம மனதில் அதை நிறுவிக்கொண்டு மகா வாக்கியத்தை பார்ப்போம். மனிதனா இறைவனா மட்டுமில்ல, குருவாகவும் வந்தவர் அவர் இல்லையா? குருவாக வந்த சிவன் அல்லவா? கு என்றால் இருட்டு, ரு என்றால் விளக்குவது, அஞ்ஞான இருளை நீக்குகிறவர் குரு. குரு பக்தி மிகவும் அவசியம் என்று பெரியவாளுடைய மகா வாக்கியம். கு என்றால் இருட்டு, ரு என்றால் அதை விளக்குவது. தமசோமா ஜோதிர்கமய, அறியாமையிலிருந்து தெளிவுக்கு நம்மை அழைத்து செல்லுகிறவர் குரு. இருளை நீக்குகிறவர் குரு. குரு பக்தி அவசியம். யாருக்கு? குருவுக்கு அல்ல. நம்முடைய பக்தி குருவுக்கு ஒருபோதும் அவசியம் இல்லை, நமக்கு அவசியம். அந்த குருவோடு ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டால்தான் இந்த இருளை விளக்குகின்ற வேலையை அவர் நம்மில் இறங்கி செய்ய முடியும் இல்லையா? He has no pleasure in our worship. We have to follow him. That makes him happy. அதற்கு நாம் அவரை அனுமதிக்க வேண்டும். எனவே நமக்கு பக்தி அவசியம், நம்முடைய நம்பிக்கை நமக்கு அவசியம். அதனால என்னுடைய குருநாதர் சொல்லுவார், அவர் குரு என்பவர் அல்லது இறைவன் என்பவர் உன்னுடைய நம்பிக்கையை சார்ந்து இருக்கவில்லை. ஆனால் நம்பிக்கை என்பது உனக்கு அவசியமாகிறது. உன்னுடைய நம்பிக்கையின் மேல் உனக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். Have faith in your faith என்று என்னுடைய குருநாதர் மிக சுவாரஸ்யமாக சொல்லுவார். குரு பக்தி மிகவும் அவசியம் என்று மகா பெரியவாள் சொல்லி இருக்கின்ற இந்த வாக்கியத்தை நாம் மனதிலே வாங்கி கொண்டு, மனித வடிவில் வந்த இறைவன் குருவாக வந்த சிவன் என்கின்ற அந்த குறிப்பை நாம் புரிந்து கொண்டு, அவரே சொல்லுகிறார் அல்லவா, மனித வடிவில் வந்த இறைவன் குருவாக வந்த சிவனே என்கின்ற குறிப்பை நாம் மனதிலே வாங்கி கொண்டு அந்த குருவை கும்பிடுவோம். பக்தி அவசியம், நம்பிக்கை அவசியம். பாதங்கள் இருக்கின்றன, பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அந்த இறைவனடியை நினைப்போடே நாம் சேர்வோம். எந்த கடலையும் கடப்போம், கடமைகளை செய்வோம், கடவுளில் கரைவோம். வணக்கம்.